வணக்கம் my dear zone mates, welcome to Safi Zone. நான் உங்க ஷஃபி and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். நான் தான் தீபா, தயவு செஞ்சு எல்லாரும் நம்புங்க. வாடிங்க. தல்ல 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 தல்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. உங்களுடைய கருத்து ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. ஃபர்ஸ்டா வித்யா பவி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. ப்ரோ ஜீ தமிழ்ல வரக்கூடிய கார்த்திகை தீபம் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. மாஸ்க வச்சு மறுபடியும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்களா? டேய் கடைசி வரைக்கும் நீங்க அந்த மாஸ்க விடவே மாட்டீங்களாடா? இதுல என் மருமக தீபா யாருன்னு உனக்கு தெரியுமா? நன்னாயிட்டு தெரியும். மனமேடையில நிக்குதே தீபா, இது டூப்ளிகேட். இங்க நிக்குது, இதான் உண்மையான தீபா. இதை எப்படி இவங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாங்க? இந்த விஷயத்தை இவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும் போது இருக்கு நாங்க ஒரு பிளாஷ்பேக் போட்டு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போட்டுருப்பாங்க. அந்த காமெடி கொஞ்சம் பாத்துருங்க. கண்டிப்பா பிளாஷ்பேக் போட்டே தீரணும். எப்படி சொல்ற நீ அம்பிகா? நீ போட்டிருக்க மாஸ்க கழட்டி கொடு, நான் போட்டுக்கிறேன். அப்படியே எடுத்துக்கோ எடுத்துக்கோ. பாத்தீங்களா, ஏதோ வளையல் கம்மல் எல்லாம் கழட்டி கொடு நான் போட்டு பாத்துக்கிறேன்னு கேட்கற மாதிரி மாஸ்க கழட்டி கொடு நானும் போட்டு தீபாவா மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க வச்சு அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நினைச்சிட்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? ஆளா நானா போய் நினைச்சீங்களா? அதுலயும் அந்த மாஸ்கோட மகிமையை பாத்தீங்களா? குடும்பா அந்த மாஸ்க கொஞ்சம் கடனா கூட நானும் கொஞ்சம் தீபாவா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி மூஞ்சில மட்டும் தான் போடுறாங்க. ஆனா அந்த மாஸ்க் என்ன பண்ணுது? மூஞ்ச மட்டும் இல்லாம உடம்பையும் சேர்த்தே மாத்தி விட்டுருது. நான் தான் தீபா, தயவு செஞ்சு எல்லாரும் நம்புங்க. ஓ அப்படியோ? இதோ வரேன், இவிட வரும். வாடிங்க. ஆனா பரவாயில்லங்க, இந்த மாசு காமெடியை வச்சு இன்னும் 2 மாசத்துக்கு இழுன்னு இழுப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா டாக்டர் சார் மனசு கொஞ்சம் இலகுன மனசு போல இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் முடிச்சு விட்டார்ல, அது வரைக்கும் சந்தோஷம். பண்டிகையை கொண்டாடுங்கடே. நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. அடுத்ததா ரித்துனா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. சிங்கப்பண்ணை சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சீனை எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இல்ல சீரியல்ல எந்த சீனை நம்ம நம்பி பார்த்திருக்கோம்? எல்லாமே அப்படித்தானே இருக்கும். குழி தோண்டியாச்சியா? ஒடிக்குள்ள தூக்கி போட்டு மூடுங்க. சரி ரைட், வழக்கம் போல வில்லன் ஹீரோயின் புள்ளைய குழி தோண்டி புதைச்சி விட்டு போயிட்டான். இப்ப ஹீரோ சார் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சி வந்து அந்த புள்ளைய தோண்டி எடுத்துருவாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு கான்பிடண்டா தெரியும். ஆனா அதை எப்படி எடுத்தாருன்னு ஒண்ணு இருக்குல்ல அண்ணே, அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா இது, நம்ம வில்லன் பெரிய குழியா தானே தோண்டி புதைச்சாப்ல, அப்புறம் எப்படி ஹார்ட் பீட் மேல வரைக்கும் கேக்குது? சரி ரைட், கேக்குதுன்னே வச்சுப்போமே. இப்போ நம்ம ஹீரோ சார் அந்த இடத்தை கரெக்டா தோண்டி உள்ள இருக்கிற ஹீரோயினை வெளியே எடுக்க போறாரு அப்படின்னு தானே எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா? காட் கேமரா ஆக்ஷன். கரெக்டா தப்பு தப்பு நடிக்குது. தப்பு தப்பு இல்ல, லப்பு டப்பு. ஆனந்த், நீங்க என்னதான் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றீங்க? ஆனந்த், அடே எங்க ஆரம்பிச்சு எங்க வரைக்கும்டா போயிட்டு இருக்கு? எல்லா இடத்துல காது வச்சு கேட்டாலும் ஹார்ட் பீட் கேக்குதா? ஆனந்த், ஆனந்த். ரைட்ரா, அப்ப ஆனந்தி மாதிரி பல பேரை குழி தோண்டி புதைச்சிருக்காங்களா அப்படிங்கிற டவுட் நமக்கு வருது இல்ல. ஆனா ஹீரோ சார் ரொம்ப தெளிவா கண்டுபிடிப்பாரு. அது எப்படின்னு பாருங்க. அழகா எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ரைட்ரா ரைட், அந்த ஹார்ட் பீட்டும் ரொம்ப நேரமா துடிச்சு பார்த்துச்சு. இவனும் காதை வச்சு செக் பண்றான்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதுவே அழகு நான் இங்க தான்டா இருக்கேன் தோண்டி ஏறா அப்படின்ற க்ளூவையும் கொடுத்துருச்சு. இவனுக்கு ரெடி ஆயிட்டான் தோன்றதுக்கு. அந்த தோன்றச்சு நீயாச்சும் உருப்படியா எடுத்துக்கலாம்ல, அதை எப்படி திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க? அன்பு தல்ல 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 தல்ல
ஏண்டா அந்த வில்லன் 4 பேருக்கு பேமெண்ட் கொடுத்து நல்ல கடப்பாறையை வச்சு 6 அடி குழி தோண்டி உள்ள புதைச்சி வச்சா நீ கையாலேயே நோண்டி வெளியே எடுத்துட்டியாடா? என்னடா? இல்ல அந்த புள்ளையே இவன் எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம அழகுக்காக நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிருவோடு முன்னேறி முன்னாடி வந்துருச்சா? இல்ல டைரக்டர் சார் இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்க லவ்வரை வில்லன் குழி தோண்டி புதைச்சு வச்சிடறான், நீங்க என்ன பண்றீங்க? காதை வச்சு ஹார்ட் பீட்டை கண்டுபிடிச்சி நீங்க ஹீரோயினை காப்பாத்துறீங்க அப்படின்னு சொன்னா சூப்பர் சார், புதைச்சு எடுத்தா சார் காதை வைக்கிறேன் 6 கிலோமீட்டருக்கு தள்ளி சார் அப்படின்னா என்ன சார் சொல்றீங்க? 6 கிலோமீட்டர் தள்ளி எப்படி சார் கேட்கும்? நெஞ்சில காதை சொல்லி கேட்காதே அப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க போல. ஓகே சார் சூப்பர் சொல்லிட்டீங்களா, நான் நடிச்சிடுறேன் அப்படின்னு நடிச்சிருவாங்க போலயே. அடுத்த ஸ்டீபன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணிருக்காப்ல, அண்ணா நிதின் வந்தாய் அப்படிங்கிற சீரியல்ல போய் பாருங்க, மறுபடியும் குழி தோண்டி புதைக்கிறாங்களா? என்னடா சொல்றீங்க? மீண்டும் மீண்டுமா? சில்லி மூமெண்ட். இங்கேயும் சேம் அதே சீன் தான். என்ன அங்க கொஞ்சம் கொடூரமான வில்லன் அப்படியே ராவா போட்டு புதைச்சு விட்டான், இங்க கொஞ்சம் ஈவு இறக்க கொண்ட வில்லன் போல இருக்கு, ட்ரம்முக்குள்ள போட்டு தான் புதைச்சிருக்கான். பட் இங்கேயும் ஹீரோ சார் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு வந்து காப்பாத்திடுவாருன்னு தெரியும். பட் இங்க எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கறதான விஷயமே. மறுபடியும் ஹார்ட் பீட் தானா? டேய் அத ஹார்ட் பீட் நினைச்சீங்களா இல்ல சப்வூஃபரோட இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் நினைச்சீங்களாடா? காதை பொத்திக்கோ. சுடர் சுடர். அவன் என்னன்னா புதைச்சி வச்ச இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி கூட எனக்கு ஹார்ட் பீட் சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க கரெக்டா புதைச்ச இடத்துக்கு மேலேயே வந்துட்டானுங்க. சரி காதை வச்சு கேட்டு இங்கதான் கேக்குதுன்னு சொல்லிதான் கூட பரவாயில்லன்னு இருக்கலாம். ஆனா கையை வச்சிருக்கும் போது என்ன ஹார்ட் பீட் வைப்ரேஷன் வருது? அதுவும் ட்ரம்முக்குள்ள இருக்கக்கூடிய புள்ளியோட ஹார்ட் பீட் மேல ட்ரம்மை தாண்டி பூமியை தாண்டி வந்து இவர் கைக்கு வைப்ரேட் ஆகுதாமா. ஐயோ ஐயோ என்னென்ன கொடுமை பண்றாங்க பாருங்க. கண்டுக்காதீங்க. ஆக மொத்தத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. இந்த மாதிரி சீரியல்லாம் சீரியஸா பார்த்தவே பொழைச்சது இல்ல போலயே. அடுத்ததா அறிவு கல்பனா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, நானே வருவேன் சீரியல். என்ன சீரியல் தெரியுதா? மோகனையா மோகனையா ராதா ராதான்னு உசுர எடுத்தாங்கல்ல, தட் சேம் சீரியல் இப்ப ஹாலிவுட் படத்துக்கு டப் கொடுத்துட்டு இருக்காங்களா? என்னடா சொல்றீங்க? ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டீங்களா? ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. மோகனையா பஸ்ஸுக்கு முன்னாடில இருந்து ஏன் வராரு? மோகனையா வேண்டாம், மோகனையா தள்ளி போங்க, பஸ்ல பாம் இருக்கு. முழு சீரியலையும் போட்டா 3 நாளைக்கு மேல தாண்டிடும். அதனால இந்த சீன் என்ன அப்படிங்கறத ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பஸ்ல பாம் இருக்குதா, 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு கொஞ்சம் குறைஞ்சாலும் டமார்னு வெடிச்சு போயிருமா. பஸ்ல பாம் இருக்கு, ஒருவேளை பஸ்ஸோட வேகம் 60க்கு கீழே போச்சுன்னா பாம் வெடிச்சிரும் மோகனையா. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே டிரைவர் ஹார்ட்டை புடிச்சிட்டு ஓரமா உட்கார்ந்தாரு போல இருக்கு. நம்ம ஹீரோயின் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை ஓட்டுறாங்க. பட் இது வரைக்கும் அவங்க சைக்கிள் கூட உருப்படியா ஓட்டினது இல்லையாமா. பஸ்ல இருக்கல நான் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். தன்னை எனக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் நீ சைக்கிள் ஓட்டி கூட பார்த்ததுல எப்படி பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்க? மனதே வலியேவா ஆனியன் என்ற சொல்லுக்குள் அடங்காதே. ஸ்கூல் பஸ்ல இருக்கிற குழந்தைகளை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய உசுர பணைய வச்சு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாத ராதா பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மோகனையா ஆஹா நம்ம ராதாவையும் குழந்தைங்களையும் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் ஒன்று போட்டாரு. அதை பார்த்த உடனே நான் குபீர்னு சிரிச்சிட்டேன். நீங்களும் பாருங்க குபீர்னு சிரிப்பீங்க. ஆனா பஸ்ஸை நிறுத்தாம தான் எல்லாரையும் வெளியே கொண்டு வந்தாகணும். மோகனையா அத்தை நீங்க எதுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிரைவர் எங்க? டிரைவர் வரதுக்கு 3 மணி நேரம் ஆகுமா? நம்ம கிட்ட அவ்வளவு டைம் இல்ல. ஐயோ மோகனையா மோகனையா உங்க அறிவுல பெரிய கொல்லிக்கட்டையா எடுத்து வைக்க சைக்கிள் கூட ஓட்ட தெரியாத ராதா பஸ் ஓட்டுனது கூட நாங்க ஒத்துப்போம். ஆனா அவங்க மாமியாரை கூட்டு வந்து லாரியை, அது இவ்வளவு பெரிய லாரியை ஓட்ட விட்டீங்க பாருங்க. என்ன என்ன எழவி அது? அம்மா லாரி ஓட்ட, மருமக பஸ் ஓட்ட, பையன் போய் அங்க இருக்கிற பிள்ளைலாம் இங்க ஓட்டிட்டு வரன்ற சீனை நம்ம டைரக்டர் சார் மனசாட்சியே இல்லாம ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரே சீனை தாங்க ஓட்டி வச்சிருக்காரு. மோகனையா தள்ளி போங்க, பஸ்ல பாம் இருக்கு. A few years later. அவனை கொல்றா, சும்மா விடாதடா.
இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் மோகனையான்னு ஒரு எபிசோட ஓட்டுறாங்க, இல்ல ராதா ராதான்னு சொல்லி ஒரு எபிசோட ஓட்டுறாங்க, இல்ல பஸ் சீரை வச்சே ஒரு வாரத்தை ஓட்டுறாங்க. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும், தம்பி கிட்ட கத்துக்கணும். அடுத்ததா RPT 8224 அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, கார்த்திகை தீபம். என்ன கார்த்திகை தீபம் இப்பெல்லாம் பயங்கரமா கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட், மாஸ்க முடிச்சு விட்டு இப்ப டபுள் ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்களா? டேய் என்னடா முடிவுல இருக்கீங்க? காம்படிஷன் பாஸ், காம்படிஷன். வாழ்க்கையை நாசம் பண்ண தீபா இன்னையோட ஒழிஞ்சா. இப்ப நம்ம வில்லி ஹீரோயினை மலையில இருந்து புடி தள்ளி விட்டு ஹீரோயின் ஜோலியவே முடிச்சு விட்டாளா? சரி ரைட், இதுக்கப்புறம் ஹீரோயின் இல்லாம தான் இந்த சீரியலே ஓட போகுது. எப்படா ஓட்ட போறாங்கன்றத பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். மெயின் தலையே போயிடுச்சு. இல்லைங்க, இன்னொரு தலை வருது. கார்த்திகை தீபத்தில் ஒரு புதிய அறிமுகம். நானே தான் சார். என்னால முடியலடா. போடா. தீபாவை எப்படியாவது என்கிட்ட சேர்த்துருங்க. தீபா சற்றும் எதிர்பாரா திருப்பங்களுடன் கார்த்திகை தீபம். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இவனால மாஸ்க்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு யார் அந்த மாஸ்க போட்டாலும் தீபாவா மாறிடுவாங்கன்னு ஒரு உருட்டிட்டு இருந்தாங்க. அந்த மாஸ்க புடிச்சு கிழிச்சு விட்டதுக்கு அப்புறம் ரைட், இதுக்கப்புறம் மாஸ்க் இல்லையா, டபுள் ஆக்ஷன்ல இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு கேரக்டரை இறக்கி விட்டு இவங்க வந்து தீபா கிடையாதுப்பா, இவங்க பேரு கீதா, இவங்க வந்து ஹோம்லி கிடையாது, இவங்க மாடர்ன் அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன் பேரு ஹேமா, அவ பேரு ஹோமா. இப்ப கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த புள்ள டபுள் ஆக்ஷன் எல்லாம் இருக்காது, நம்ம வில்லி அந்த மாஸ்க கொண்டு போய் யாரோ ஒரு புள்ள மூஞ்சில மாட்டி விட்டு இந்த புள்ள தான் தீபா மாதிரி இருக்கிற கீதா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு ஓட்டிட்டு அப்புறமா பாத்தீங்களா நாங்க மாஸ்க கழட்டிட்டோம், இது வேற புள்ள இல்ல அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல. ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. அடுத்ததா ATS கேமிங் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, பனிவிழும் மலர்வனம் அப்படிங்கிற சீரியல்ல ஒரு டிஃபரெண்டான மேரேஜ் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா நீங்களே சாக் ஆயிடுவீங்களா? சாக் ஆகிற அளவுக்கு அப்படி என்ன மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தேவை தாலியான கட்டணா அந்த பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணு மேல கைய வச்சா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சா கூட நீ தாங்க மாட்டே. இவ்வளவு ஓயமா இருந்தீனா ஏன் அடிக்க ஒரு அடி தாங்க விடானே. நீ என்ன 10 பேரை சமாளிப்பியா? இங்க இவ்வளவு பேர் இருக்கும். அண்ணே நிலைமை கை மீறி போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் அந்த கல்யாண பொண்ணை பார்த்து கைய ஓங்குனதுக்கே நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? அவ்வளவு பேர் சீரிட்டு விட்டேன், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அச்சனா பல்லுலாம் கலந்து ஓடுறான் அப்படின்னு துரத்தி விட்டாங்களா? சரி ரைட், இப்ப நம்மளுக்கு என்ன தோணுது, இவங்களை மீறி எப்பறம் அந்த பொண்ணு கிட்ட போயிருவான்னு தோணுதா இல்லையா? தோணுதுல? அப்படியே அடுத்த சீனை பாருங்க. நாங்க 3 பேர் பேச ஆரம்பிச்சோம்னா அண்ணல் பறக்கும். அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. எங்க போனாங்க இவ்வளவு நேரம் வீரவசனம் பேசிட்டு இருந்த ஒருத்தரி காணோம். ஏன்னா கைய ஓங்குனதுக்கே எல்லாம் எகிரிட்டு வந்தீங்க, இப்ப எல்லாத்தையும் தள்ளி விட்டு போய் தாலியை கட்டிக்கிட்டு இருக்கான். எவனாச்சு போய் 4 அரை சப்புன்னு விடுவான்னு சொல்லி பார்த்தா, பாத்தியா இவன் தான் பிடிக்க, அவன் தான் தாலி கட்டிட்டு இருக்கான்ல, என்ன அளவுக்கு இந்த உலகத்துல அப்படின்னு அவங்க பேசிருக்காங்க. ஏண்டா வீரமாவும் நீங்க தான் பேசுறீங்க, இப்ப தூரமா நின்று பேசுறவன் நீங்க தான். என்னடா நடக்குதுங்க? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. அடுத்ததா ஜெய்சுக் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்ல, சன் டிவில இலக்கியஜில இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு படத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இவங்க மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்ன படம்னு பாத்துருவோம். சீக்கிரம் படத்தை போட்டுருவாங்க. யாருங்க பேசுறது? நாளைக்கு உங்க வீட்ல கல்யாணம். கல்யாணம்னா இன்கம் டாக்ஸ் ரைடாச்சே. பி கேர்ஃபுல் ஐயா. மாவுலஸ் சபாஸ். டேய் கணேஷ் எந்திரா, ஊர்ல இருந்து உரம் மூட்டைங்க எல்லாம் வந்திருக்கு. நம்ம பண்ண குடோன் இருக்குல்ல, அங்க கொண்டு போய் பத்திரமா வச்சிரு. பாத்தீங்களா, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்களா இது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் நஞ்சம் காப்பி அடிச்சிருந்தா பரவாயில்ல, அப்படியே அடிச்சாங்க காப்பியில அடிச்சு வச்சிருக்காங்க. யாரு சார் நாளைக்கு காலையில உங்க வீட்டுல கல்யாணம் வச்சிருக்காங்க. கல்யாணமா? எங்க டிபார்ட்மெண்ட் பாஷையில ரைட் சார். நாளைக்கு உங்க வீட்ல கல்யாணம். கல்யாணம்னா இன்கம் டாக்ஸ் ரைடாச்சே. ரவி, டேய் ரவி, பண்ணையில உரம் தீர்ந்து போச்சான், அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டான், கொண்டு போய் போட்டு வந்துரு. டேய் கணேஷ் எந்திரா, ஊர்ல இருந்து உரம் மூட்டைங்க எல்லாம் வந்திருக்கு. நம்ம பண்ண குடோன் இருக்குல்ல, அங்க கொண்டு போய் பத்திரமா வச்சிரு. பாத்தீங்களா, சிவாஜி படத்துல வந்து அதே சீன், மத்தவங்களாச்சும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க, இவங்க கையில ஃபாலோ பண்றாங்க போல இருக்கு. அதனால அப்படியே அடிச்சா காப்பியா அடிச்சிருக்காங்க.
கடைசியா வியூஸ் ஆஃப் ஆர்கே அப்படிங்கிறவர் கமெண்ட் போட்டிருந்தாப்புல, ப்ரோ இந்த சன் டிவில வரக்கூடிய மல்லி சீரியல்ல ரொம்ப ஓவரா போறாங்க ப்ரோ, ரொம்ப ஓவரா போறாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாப்புல. அப்படி என்னதான் ரொம்ப ஓவரா போறாங்கன்றத பாக்குறதுக்காக நானும் போய் பார்த்தேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். முன்னாடிலாம் சீரியல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் கண்ணீர் மல்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு சென்டிமெண்டா இருக்கும். ஆனா இப்ப அப்படியே எடுக்கிறாங்க. சோ போட்டு இது எல்லாத்தையும் எடுத்துறேன். போ சீக்கிரம் திறந்து விடு. ஏய் மல்லி, ஏய் மல்லி 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 மல்லி. இதெல்லாம் நான் எப்படி குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறது? இந்த தைப்பூச எஃபெக்ட் எல்லாம் இங்க போடாத. ஒரு மாதிரி கூச்சமா இருக்காது? அதுலயும் குறிப்பா இந்த சீரியல்ல 20 நிமிஷம் சீரியல்னா அதுல 10 நிமிஷம் ரொமான்ஸ் தான் பண்றாங்க. சரி ரைட், இந்த மாதிரி சீரியல்லாம் இனிமே தனியா தான் உட்கார்ந்து பார்க்கணும் போல இருக்கு. சாணம் இன்னைக்கு வீடியோ, இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் காரன் வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான், சஜஸ்ட் பண்ணுவான். ஓகேவா? அண்ட் யாருக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் வரலன்னு சொல்லி சொல்றீங்களோ அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும் பத்தாது. பக்கத்து வீட்டில் போய் எட்டி பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஐக்கன் உட்காந்துருப்பான். அவன் மண்டியில் நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டிங்கன்னா ஆளுன்னு ஒரு ஆப்ஷனை காட்டுவான். அதையும் கிளிக் பண்ணா மட்டும் தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்லாம் டாட்டான்னு வந்து சேரும். நீங்க அதை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிருக்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு Bye from Chappy, Tata, bye bye, and take care.